தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5 பவுன் தங்கம் அறிவித்தார் முன்னாள் முதலமைச்சர். 5 பவுன் தங்கம் அறிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார். இவர் மாறி மாறி அரசியல் செய்தவர். அவரை ஏற்றி வந்த அதிமுகவை தூக்கி எறிந்துவிட்டு 3 முறை முதலமைச்சர் பதவியை தந்த அதிமுகவை தூக்கி எறிந்துவிட்டு கருணாநிதி கட்சியில் போய் சேர்ந்து விட்டார். தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் போடி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை தோற்கடிக்க அவருடைய அரசியல் பரம எதிரியான திமுக மாவட்ட செயலாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் களமிறங்கியுள்ளார். அவரை தோற்கடிக்க அதிமுக மூத்த தலைவர் அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். அவரை தோற்கடிக்க பல்வேறு தலைவர்கள் களமிறங்கியுள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் கரை சேர்வாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்று சொன்னால் போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிருப்தி நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பூத் ஏஜென்ட்களை கவர்வதற்காக பரிசு பொருட்களை அறிவித்துள்ளார். 5 பவுன் தங்கம் அறிவித்துள்ளார். அதாவது சிறப்பாக செயல்படுகிற ஒன்றிய செயலாளருக்கு 5 பவுன் தங்கம். எந்த ஒன்றியத்தில் திமுகவுக்கு அதிகமாக வாக்கு உள்ளதோ அந்த ஒன்றிய செயலாளருக்கு 5 பவுன் தங்கம் பரிசாக அறிவித்துள்ளார். எந்த பூத்தில் அதிகமாக திமுக ஓட்டு வாங்குதோ அந்த பூத்து ஏஜென்ட்டுக்கு 1 பவுன் தங்கம் பரிசாக அறிவித்துள்ளார். அதிமுகவை விட திமுக எந்த பூத்தில் ஓட்டு அதிகமாக வாங்குதோ அந்த பூத்தில் உள்ள ஏஜென்ட்டுகளுக்கு பூரா 1 லட்சம் பரிசு வழங்கியுள்ளார். இது நம்ப முடியலை. இதை சொன்னதை செய்வாரா? அதான் கேள்விக்குறி. இவர் ராமநாதபுரத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் போட்டிக்கிட்ட போது 600 பூத் ஏஜென்ட்டுக்கு சம்பளம் தரல. 600 பூத் ஏஜென்ட்டுக்கு சம்பளம் தரணும்னு சொல்லி நினைவூட்டின போது சொன்னாப்புல, எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னாப்புல. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, தோல்வி அடைந்தார். தொகுதி பக்கம் எட்டியே பார்க்கல. 600 பூத் ஏஜென்ட்டுக்கு 2000 மாதிரி சம்பளமே தரல. இவர் தான் 5 பவுன் தங்கம் தரப்போகிறாரா, 1 பவுன் தங்கம் தரப்போகிறாரா, 1 லட்ச ரூபா பரிசு வழங்க போகிறாரா? சும்மா ஏமாற்றணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இன்றைக்கி பரிசுகளை அறிவிச்சிருக்காரு. இவர் கண்டிப்பாக சொன்னதை செய்ய மாட்டார். கண்டிப்பாக போடி தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் தோக்க தான் போகிறாப்புல. அப்படியே ஜெயித்தாலும் கூட இவர் சொன்ன மாதிரி 5 பவுன் தங்கம், 1 பவுன் தங்கம், 1 லட்ச ரூபா பரிசுகள் இவர் கண்டிப்பாக வழங்க மாட்டார். இவர் வழங்குவார்னு சொல்லி திமுக காரவங்க யாரும் இவரை நம்பாதீங்க.